என்னோட படத்த 5 தடவ ஏன் பாத்த? எப்படி பாத்த? ஹீரோ கிட்ட செம டென்ஷனான ஷங்கர். பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்தவரு ஷங்கர். ஆனா, கடந்த சில வருஷமாவே பயங்கரமான சறுக்கல்ல இருக்காரு. அவரு கடைசியா இயக்குன கேம் சேஞ்சர், இந்தியன் 2, 2.0 இந்த மாதிரி 3 படங்களுமே படுதோல்விய சந்திச்சிருச்சு. அவரு மறுபடியும் பழையபடி வரணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அவரு நடிகர் மணிகண்டன் கிட்ட கோபப்பட்ட விஷயம் தெரிய வந்து ரசிகர்கள ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஜென்டில்மேன் படத்துக்கு பின்னாடி ஷங்கர் இயக்குன காதலன், இந்தியன், முதல்வன், ஜீன்ஸ் அப்படின்னு வரிசையா எல்லா படங்களுமே ஹிட் அடிச்சது. ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு பிரம்மாண்டத்த எப்படியாவது வச்சிடக்கூடிய வழக்கத்த ஏற்படுத்திக்கிட்டாரு ஷங்கர். அதன் காரணமா 90கள்லயே அவரு பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பேர் வாங்கிட்டாரு. பிரம்மாண்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நல்ல ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிற பேரையும் அவரு வாங்கி வச்சிருக்காரு. ஷங்கர் ஃபுல் ஃபார்ம்ல இருந்த காலகட்டம் அப்படின்னா அது அந்நியன், சிவாஜி, எந்திரன் இந்த மாதிரி படங்கள இயக்குன காலகட்டம் தான். அந்த 3 படங்களுமே மெகா பிளாக் பஸ்டர் ஆகி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட அடையாளங்கள்ல ஒண்ணா இருக்கு. ஆனா அந்த படங்களுக்கு பின்னாடி ஷங்கர் இயக்குன படங்கள் பெருசா போகல. அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரியான கதையத்தான் ஒவ்வொரு படத்துலயும் எடுக்குறாரு அப்படின்னு விமர்சனமும் எழ ஆரம்பிச்சது. கடைசியா அவர் இயக்கத்துல வெளியான கேம் சேஞ்சர் படம் படுதோல்விய சந்திச்சது. அதுக்கு முன்னாடி அவர் இயக்குன இந்தியன் 2 படமும் தோல்வி மட்டும் இல்லாம ட்ரோலையும் சந்திச்சது. அதனால அடுத்ததா அவர் இயக்க இருக்கக்கூடிய வேள்பாரி படத்துலயாவது பழைய ஷங்கர பார்க்கலாமா அப்படின்னு அவரோட ரசிகர்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகரான மணிகண்டன ஷங்கர் திட்டின சம்பவம் தெரிய வந்திருக்கு. அதாவது மணிகண்டன் ஸ்கூல் படிக்கும்போது, அவர் இருந்த ஏரியாவுல தான் அந்நியன் படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சாம். அப்போ ஷங்கர் கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காரு மணிகண்டன். ஷங்கரோ மணிகண்டன் கிட்ட இருந்த பேனாவ வாங்கி கையெழுத்து போட போனாராம். அந்த சமயத்துல நான் உங்களோட பாய்ஸ் படத்த 5 தடவ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஷங்கர், பாய்ஸ் படத்த 5 தடவ பார்த்தியா? எப்படி பார்த்த? ஏன் பார்த்த? அப்படின்னு கோபப்பட்டு திட்டினாராம். அதுக்கு பின்னாடி சமாதானமாகி, அன்புள்ள மணிகண்டனுக்கு அப்படின்னு தன்னோட ஆட்டோகிராஃப போட்டு குடுத்திருக்காரு. ஷங்கர் இயக்குன படங்கள்லயே மோசமான விமர்சனத்த சந்திச்ச படம் அப்டின்னா, அது பாய்ஸ் தான். அடல்ட் ஜானர்ல உருவாயிருந்த இந்த படம் படுதோல்வி சந்திச்சது. அந்த அடல்ட் ஜானர் படத்த ஸ்கூல் படிக்கக்கூடிய சின்ன பையன் 5 தடவ பார்த்ததால தான் ஷங்கர் கோவப்பட்டிருப்பாரு போல. ஆனா, அவர் எதுக்காக கோவப்பட்டாரு அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க? அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.